பெரிய ஃபுட் ரிவ்யூவர்லாம் கிடையாது. ஆனா, இந்த 199 காம்போல வெஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்களா நெறைய பேரு. அதனால தான் இன்னைக்கு அத வாங்கியாச்சு. நான்வெஜ்ல எதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வெஜ்ல மாத்தி வச்சிருந்தாங்க. மீட் பால்ஸுக்கு பதிலா சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் வச்சிருந்தாங்க. ஃப்ரைடு மோமோஸ் எனக்கு வெஜ்ஜில் அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா ஸ்டஃபிங் வந்து ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹனி சில்லி பொட்டேட்டோ நான்வெஜ்ஜை விடவே வெஜ்ஜுக்கு கொடுத்துருந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அதில் வெறும் சாஸ் மட்டும் கலந்து கொடுத்துருந்தாங்க, பட் இதில் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு சாஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பன்னீர் வந்து செம சாஃப்டாக இருந்தது. இன்னொரு சாஸ் வந்து வெஜ் பேட்டியை வச்சு பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல. நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான். நான் வந்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் மட்டுமே ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட வெரைட்டிஸ் அண்ட் ரேட்டெல்லாம் பார்க்கும்போது 199க்கு இது செம ஒர்த்தாக தோணுச்சு.